நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த ராசிக்கு பெஸ்ட், எந்த ராசிக்கு வர்ஸ்ட் 2014? அவ்வளவுதான். ரிஷப ராசி ஆ பாசிட்டிவ். ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இப்போ மேசமும் மீனமும் விருச்சிகமும் நெகட்டிவ்ஸ்ல இருக்குது. மேஷம், விருச்சிகம், மீனம் நெகட்டிவ்ல இருக்கு. ஓகே. பின்னால வேற எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்கும், எந்தெந்த ராசிக்கு மோசமா இருக்கும்? ரிஷபராசி ஃபர்ஸ்ட், அந்த 100% 80% சொல்ற மாதிரி. ரிஷபம் கன்னிக்கு வந்து லாபஸ்தானத்துல குரு இருக்கறனால குருன்றது பொண்ணை வண்வாங்க, பண விஷயம் சம்பந்தப்பட்டது. அதனால அவங்க லாபம் வரும். பிளஸ் கன்னி ராசிக்கு 7 சனி விடுது. ஸோ அதனால அவங்க கன்னி ராசி பீக்ல இருக்கு. மூணாவது லெவல்ல பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா மகர ராசிக்கு 7ல குரு வருவாங்க. அதுவும் ரொம்ப சூப்பர். ஓகே. அப்ப யாருக்கெல்லாம் மோசமா இருக்கு? இப்போ தனுசு ராசி கொஞ்சம் வர்ஸ்ட் சார். அதே மாதிரி கும்ப ராசிக்கும் நல்லா இல்லைங்க. கும்ப ராசிக்கும் நல்லா இல்லை. ஓகே. தனுசுக்கு கும்பத்திற்கு நல்லா இல்லை, கன்னிக்கும் ரிஷபத்திற்கும் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். வேற? அதே போல இந்த வட்டம் பாதிக்கப்படக்கூடிய அதிகமாக பாதிக்கப்படுகிற ஒரே ராசின்னு சொன்னா தனுசு ராசி தான். சிறப்பான ராசின்னு சொன்னா அது மகர ராசி தான். அடுத்தது மிதுனம், மீனம் 2 ராசிகளும் உச்சமான நல்ல பலன்களை அச்சமின்றி தரும். ஓகே. தனுசும் சிம்மமும் அச்சமில்லாத பயமான பலன்களை தரும். சார் ரிஷப துலாம் சூப்பரா இருக்குங்க சார். ரிஷபம் துலாம் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குங்க சார். அதுக்கப்புறம் மேஷம் நல்லா இருக்காது, விருச்சிகம் நல்லா இருக்காது. இந்த 2 நெகட்டிவ், இந்த 2 பாசிட்டிவ். ரிஷபம் துலாம் நல்லா இருக்கும் சார். மேஷ ராசி, ரிஷப ராசி, மீன ராசிக்கும் ஓரளவு நல்லா இருக்கு. மேஷம், ரிஷபம், மீனம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. கன்னியா ராசி கொஞ்சம் பாதிக்கப்படுது, மிதுன ராசி கொஞ்சம் பாதிக்கப்படுது. கன்னி பாதிப்பு, மிதுன பாதிப்பு. துலாத்துக்கு நல்லா இருக்கு. அவங்கள்ட்ட கொடுங்க. நேர் ஆப்போசிட்டா சொல்றாரு சார். எப்படின்னா இல்ல அவருக்கும் தெரியும், ஜோஷியும் தெரியும். இல்ல சொல்றேன் சார். அதனால தான் கூட்டி வந்து சார் 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். ஜோதிடர்களுக்கு அனைத்துக்கும் தெரியும். 11 இடம்ன்றது லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல குரு உச்சமா போறாரு. சாதாரணமாவே 11ல குரு வந்தாலும் பெரிய விசேஷம். அதுல வேற குரு உச்சம்ன்றது கோல்டுக்காரன். அவனே பவரா லாபஸ்தானத்துல இருக்கும்போது கண்டிப்பா கண்டிக்க ரொம்ப தப்பா சொல்றாருங்கீங்களா? எனக்கு தெரியாதுங்க சார். என்னோட ஒபினியன் சார். நீங்க ஒபினியன் கொடுங்க. கன்னி ராசியில செவ்வாய் இருக்கு. ரெண்டாவது கன்னி ராசியில ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஜூலை வரைக்கும் செவ்வாய் இருக்கு. அதனால செவ்வாய் இருக்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு உடல் உபாதைகளும் மிச்ச டென்ஷன்களும் இருக்கு. ஓகே. அடுத்து இரண்டாவது பார்ட்ல என்னதுன்னா ராகு ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணும்போது அங்கேயும் டென்ஷன் இருக்கு. ஸோ பெரிய அளவுல நன்மையை சொல்ல முடியல. நான் யாருக்கும் தீமை சொல்லணும்னு விரும்பல. பட் கிரகத்துடைய நிலைகள் வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால நான் சொல்ல வரேன். இதுல மெஜாரிட்டி யார் கை தூக்க சொல்லுங்க. அப்படி வச்சிடலாமா? ஓகே. இந்த வருடம் மேஷத்திற்கு மோசம் என்பவர்கள் கை உயர்த்தலாம். இதெல்லாம் நான் கேட்கலங்க. ஒரே நிமிஷம். சண்டையெல்லாம் நான் போடவே இல்லைங்க. பஞ்சாயத்து உங்க 2 பேருக்குள்ளேயும் தான். பொது வாக்கெடுப்புக்கு கோரியதும் அவங்க தான். நாங்க ஜஸ்ட் விசிட்டர்ஸ், பார்வையாளர்கள், அவ்வளவுதான். இப்போ அவங்களே சொன்னாங்க, வேணா கேட்டுக்கங்க எல்லாட்டேன்னு. வாக்கெடுப்புக்கு தான் போறோம். 2014ஆம் ஆண்டில் கன்னி ராசிக்கு அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. அவ்வளவுதான். ஓகே. 3, 6, 9. ஓகே. அப்ப மேஷ ராசிக்கு சுமாராக இருக்குங்கிறவங்க எவ்வளவு பேர்? ஆக பெருவாரியானவர்களுடைய கணக்குப்படி கன்னி ராசிக்கு நல்லா இருக்கும். ஓகே. உங்களுடைய அவர் நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? இல்ல நீங்க எந்திரிச்சு கை தட்டிக்கங்க, தப்பு இல்லை. இப்ப நீங்க சொன்னதை ஏங்க ஒட்டுமொத்த ஜோதிடர் குழுமமே ஒத்துக்குச்சு நீங்க சொன்னதே. இப்போ